ராதிகா என்னாச்சு? ஏன் டிஸ்டர்பா இருக்கு? கௌதம், can you use your mobile? Where is your phone? Network problem. அம்மா கிட்ட பேசணும். Okay. Use this. Thank you. Hello? Hello? நம்ம பர்சனாலிட்டியை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டாலோ? What? அம்மாக்கு மறுபடியும் ட்ரை பண்றேன். எங்க போற? அம்மாக்கு பொண்ணுக்கு நடுவுல நிறைய பர்சனல் இருக்கும். ஓகே ஓகே கூல் கூல் தெரியும். ஹலோ ராதிகா, அர்ஜுன் எப்படி நான் தான் கண்டுபிடிச்சேன்? யூசுவலா லவ்ல இருக்கிறவங்களுக்கு தான் blank calls வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்திருக்கிற முதல் blank call இதுதான். எங்க இருக்க? உன் ஏரியா ரெஸ்டாரண்ட்ல. சரி ரூமுக்கு வா. எதுக்கு? சும்மா பார்க்கலாம் தோணுது. நான் வரல. இல்ல நீ கண்டிப்பா வருவ. கூட கௌதம் இருக்கான். அவனையும் கூட்டு வா. அவன் வந்தா நீ அண்டால தான் காஃபி பண்ணணும். அவன் கடல் பண்ணி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வர. ஓகே, I'll try. கௌதம் அவளை கம்பல் பண்ணி லவ் பண்ணாலும் ராதிகா அவனை ஃப்ரெண்டா தான் பார்த்தா. அது தெரியாமலே அவன் அவ கூட சுத்திட்டு இருந்தான். கௌதம், நான் அர்ஜென்ட்டா போகணும். ஏன் போகணும்? அதெல்லாம் போக கூடாது. ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு சாப்பிட்டு தான் போகணும். ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்க்கணும். ஃப்ரெண்டு தானே? நானும் வரேன். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாமே. அது லேடிஸ் ஹாஸ்டல், பொண்ணுங்க நிறைய இருப்பாங்க. நீ வந்து கார்ல வெயிட் பண்றியா? ஓகே, நோ ப்ராப்ளம். Thank you so much Gautam, thank you so much. Come fast, we'll go. ஏய் 10 பர்கர் பார்சல், 5 பிரியாணி கேன்சல். இங்கதான் லெஃப்ட்ல பார்க் பண்ணிக்கோ. இவனை காக்க வச்சுட்டு இன்னொருத்தனை பார்க்க போறா. இடம்லாம் புதுசா இருக்கு. இந்த டாய்லெட் எங்க இருக்கும்? அர்ஜுன், Come in. அர்ஜுன் எங்க இருக்க? Now take your seat. ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரியே கொடுத்துட்டு இருக்க. 2 minutes. வந்துடா. கௌதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கர ரிஸ்க் எடுத்து நான் இங்க வந்திருக்கேன். அர்ஜுன், ஏன் எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்க? நீ பயப்படும்போது ரொம்ப அழகா இருக்க. சும்மா போய் சொன்னேன். ஏய், வந்த வேலையை பாப்போமா? 2 cup coffee. ஓகே. ஏய் அர்ஜுன், என்னது? மேஜிக் போர்டு. போன வாட்டி சைனாக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தேன். மேஜிக் போர்டா? என்ன ஸ்பெஷல்? இந்த போர்டே ஸ்பெஷல் தான். எப்படி? இந்த ஸ்கெட்ச் எடுத்து கண்ணை மூடிட்டு இது மேல வச்சேனா உன் மனசுல இருக்கிற உருவத்தை அப்படியே இது வரைஞ்சிரும். ஏய், சீட்டிங் தான் இது. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுதான் உண்மை. வேணா ட்ரை பண்ணி பாரு. எப்படி? எங்க வா. அவ உன்னையே காவலுக்கு வச்சுட்டு வேற ஒருத்தனை பார்க்க போயிருக்கா. நீ துண்டுறதுமா போகிறதுமா இருந்து No, it's cheating. நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், எது சீட்டிங்? இது உண்மை. உன் மனசுல இருக்கிறதா இங்க வந்திருக்கு. என் மனசுல நீ ஒண்ணும் இல்ல. நான் என் அம்மாவை தான் நினைச்சேன். நீ உங்க அம்மாவைய கூட நினைச்சிருக்கலாம், ஆனா நான் தான் உன்னை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதான் இங்க ஏன் படம் வந்திருக்கு. நோ, இது சீட்டிங் அர்ஜுன், இது சீட்டிங். மேல போய் இவ்வளவு நேரம் என்ன பண்ணுப்பா? பொண்ணுங்க முடிவு பண்ணிட்டா மிலிட்டரியே காவலுக்கு போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கில்லாடி பொண்ணியா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறா பாரு. இரு அவன் தின்னு முடியட்டும், அவன்கிட்ட உன்னை பத்தி சொல்றேன். போலாம், ரைட். ராதிகா, டாடி,
காலேஜ் விட்டு வர இவ்வளவு நேரமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு புக் வாங்க போனேன்ப்பா, அதான் லேட். காபி சாப்பிடுறியா? ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சார் இவன் குரு, அடுத்தது இவன் மணி சார், அடுத்த இவன் தான் சார் தர்மா. என்ன தர்மா, பயமா கூட்டமா வந்திருக்க? என்னைக்கு பிரச்சனைன்னு சொல்லி நாங்க கத்தி எடுத்தோமோ அன்னைக்கே மத்தவங்க மேல இருந்த பயம் போயிடுச்சு. ஏல கேள்விப்பட்டியா? ஆவடி வரதனுக்கு என்கவுண்டர் வந்திருக்கு. நாயபுரம் சேகரம் லிஸ்ட்ல இருக்கான். தர்மா, உன் பேர் வராம பாத்துக்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. கமிஷனர் வேதகிரி கூப்பிட்டாருந்தா நான் இங்க வந்தேன். இந்த டிபார்ட்மெண்ட்லயே அவர் மட்டும்தான் மனசாட்சி உள்ளவர். இதே ஐஜி கூப்பிட்டிருந்தாருன்னா என்னுடைய பிராடோ கார் கூட இந்த பார்டர் பக்கம் வந்திருக்காது. தர்மா, சொல்லும் போதே கேட்டுக்கோ, இல்லாட்டி நடுக்காட்ட டாடா சும்மா நின்னுட்டு 2 ரவுடிங்க என்கவுண்டர்ல செத்தாங்கன்னு நீ அடிக்கடி பேப்பர்ல பாப்பியே. என்கவுண்டர்ல போட்டுருவேன்னு சொல்லாம சொல்றீங்களா? செய்யுங்க. அதுக்கு முன்னாடி லைனா 10 பலூன் கட்டுறேன். உங்கள ஒருத்தரை குறி பார்த்து சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வரலாம். டிபார்ட்மெண்ட்ல புதுசா எந்த மேலதிகாரி வந்தாலும் அண்ணனுக்கு இந்த மாதிரி தலைவலி வரும். கமிஷனர் தான் இதெல்லாம் சால்வ் பண்ணி வைப்பாரு. என்ன சார், ஐஜி கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாரு, என்கவுண்டர்ல போட்டுருவேன்னு சொல்றாரு. போட சொல்லுங்க. அவரு 3 வருஷமா தான் ஐஜியா இருக்காரு. நான் 15 வருஷமா ரவுடியா இருக்கேன். சொடுக்கு எடுக்கிற நேரம் போதும் அவங்க குடும்பத்தையே தூக்கிடுவேன். பாத்தீங்களா சார், நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரை போய் பார்த்தேன். சரி, புது ஐஜி உன்னை பார்க்கணும்னாரு, அதான் வர சொன்னேன். ஆனா அவர் இப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. நம்ம கோபத்தை யார்கிட்ட காட்டணும் இருக்கு. நம்மளை விட பவர் அதிகமா இருக்கவங்க கிட்ட கோபத்தை காட்டவே கூடாது. நான் இருக்கல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில தப்பு பண்ணுவாங்க. விளையாட்ட நான் பண்ண ஒரு சின்ன தப்பு என் தலையெழுத்தே மாத்த போகுதுன்னு அன்னைக்கு எனக்கு தெரியாம போச்சு. மனோரு, ராதிகா இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதியா. என்ன பாஸ், சாப்பிட்டதெல்லாம் தீந்து போச்சா? ஏன் கேட்ட? யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. மேல போய் பாத்தியா? மேல போய் பார்த்தேன் பாஸ், ஒரே இருட்டா இருந்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு கூட தெரியலையே. இருட்டாவையா இருக்கும். டார்ச் எடுத்துன்னு போனியா? அதான் பாஸ் டார்ச் எடுத்துன்னு போலான்னு வந்தேன். இருந்தா கொடுங்க பாஸ். சரி சரி, நீ ஒன்னு எடுத்துட்டு போவேனா, நானே எடுத்துட்டு போறேன். கூட உட பண்ணிக்கலையா? இது இவனையே இவ டார்ச் அடிக்க வச்சிட்டாலே. ஏன் அவனை பார்த்து இப்படி பயப்படுற? எப்ப சொல்ல போற அவன்கிட்ட நம்ம மேட்ரு? தெரிய வேண்டாம். நீ என் கூட வா, தெரியப்படுத்துவோம். இன்னைக்கு பாத்தற என்ன நடக்குது? உங்க பாஸ். ஐயோ முதலாளி, அங்க பாருங்க, கார் ஆடிட்டு இருக்குது. உள்ள யாரும் இல்லையே. ஹலோ, இங்கே பார். உன்ன அட பாவி. ஏய், எங்கடா இருக்கீங்க? நீல வேற கமலேஸ்வரர் கொண்டே வாடா. இப்போ அது சீக்கிரம் ஓடுங்க முதலாளி. தள்ளிட்டு போறா. ஏய் ராதிகா, ராதிகா ஓடாதமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பொண்ணு. ஏய் சீடி போடா, அவளை ஏமாத்தாத. ஏய் 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 ஓடாத இல்ல. ஐயோ, என் கண்ணு கூட கட்டி பிடிக்கறானே. ஏய் 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 வேணாம். ஏய் ரோட்ல குத்திருக்கே, ஓடுறா. ஏய் வேணாம். ஏய் சிட்டு. கௌதம், கௌதம் ப்ளீஸ். கௌதம் வேண்டாம். எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. கலிபோமா. கௌதம், சொன்னா கேளு, வேணாம். இதெல்லாம் சரியில்லை. ரெஸ்டாரண்ட்லயே உன்னை போட்டுருக்கணும். இப்போ இங்கே உன்னை போட போறேன்டா. இது பார், உனக்கு தெரியப்படுத்ததான் இதெல்லாம் செய்யணும். உனக்கு அடிபட்டு போகுது. தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. சொன்னா கேளு கௌதம். அர்ஜுனா, ஏய் யாரா என் தம்பி மேல கை வச்சிட்டு ஓடுல? அண்ணே, அண்ணே சொன்னா கேளுங்க, ஒண்ணு இல்ல, ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்காங்க. யாரும் கேட்கல. அண்ணே ஒண்ணு நான் தான் நினைச்சேன். இப்போ என்ன? வேண்டாம் தர்மா. ஏய் பெரிய பப்பா நீ. கௌதம், ஹோம் மினிஸ்டர் பையன். ஹோம் மினிஸ்டர் பையன் விட்டு தர்மா. வேணாம் தர்மா. நீ ஹோம் மினிஸ்டர் பையனா? இவன் தர்மன் தம்பிடா.
அவன் தலைய தனியா எடுக்காம விட மாட்டேனா? சொன்னா கேளுங்க, விட்டுருங்க அண்ணா ப்ளீஸ். உள்ள போ. அண்ணா ஒண்ணும் இல்லண்ணே, என் மேலயும் தப்பு இருக்கு. உள்ள போ. அண்ணா சொன்னா கேளுங்க ப்ளீஸ், விட்டுருங்க. உள்ள போ. யாரா இருந்தாலும் கொன்னே எடுத்துருவான். தர்மன் எவ்வளவு பெரிய ரவுடி. தம்பி அடிச்ச தர்மன் சும்மா விட்டுருவானா? தர்மன் ரவுடியா? இவன் சாதாரணமா கார்ல குத்துற மாதிரி தான் இருப்பான். பிரச்சனை வந்துட்டா இறங்கி அடிப்பான். அதான்டா தர்மன். தின்றாப்பா. ராதிகா, வேதகிரி ஹோம் பேசுறியா? சொல்லு ஹோம். என் தர்ம நடு ரோட்ல என் பையனை நாய் அடிக்கிற மாதிரி தர்மடி அடிச்சிருக்கானமையா? தர்மம் உன் பையன் அடிச்சானா? ஒரு ஹோம் மினிஸ்டர் பையனுக்கு இதான் பாதுகாப்பாயா? ஹோம், உன் பையன் தான் தப்பு பண்ணிருப்பான். காரணம் இல்லாம யார் மேலயும் எதுக்காகவும் தர்மம் கை வைக்க மாட்டான். தர்மனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத விஷயத்துல அவன் தலையிடவே மாட்டான். தர்மன்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் வைக்க போறான் உனக்கே ஆப்பு.